ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மிஸ் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக டேஸ்ட்டாக. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் கடலை எண்ணெய் 100 ml விட்டுருக்கேன். கடலை எண்ணெயில் செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, புதினா ஒரு கைப்பிடியும், மல்லி இலை ஒரு கைப்பிடியும் சேர்த்து நல்லா வதக்கி இந்த மாதிரி ஆயிலில் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஃப்ளேவர்லாம் ஆயிலில் இறங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையுமே அடி பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஒரு 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். இது தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அது சேர்த்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. லாஸ்ட்டாக அதெல்லாம் கிளறி விட்டுட்டு ஒரு 100 ml தயிர் சேர்த்துருக்கேங்க நான். தயிர் சேர்த்திங்கன்னா நம்ம பிரியாணி டேஸ்ட்டில் வருங்க, அதுக்காக தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பட்டாணி இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் நான் பச்சை மிளகாய், ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோம்னா அது ரொம்ப வெடிச்சிருது, அதுக்காக தான். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஒரு அரிசிக்கு 2 தண்ணி வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன், டீ டம்ளரில். அந்த அளவுக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சு பாருங்கள். இப்போ கொதித்ததும் நல்லா அரிசி இந்த மாதிரி ஒரு ஆஃப் பாயில் இந்த மாதிரி வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம விசில் போட ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுக்கலாங்க. விசில் போட்டு சிம்மில் வச்சு விசில் வரட்டுங்க. விசில் வந்ததுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அழகாக சுவையான பிரியாணி ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.